அப்பா, நாளைக்கு எங்கள் ஸ்கூலில் டிராயிங் காம்படிஷன் வைக்கிறாங்க. அதனால எனக்கு என்விரான்மெண்ட் பற்றி ஒரு கான்செப்ட் சொல்லுங்கப்பா. இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு 1008 வேலை இருக்கு, ஒர்க் டென்ஷன்ல வேற இருக்கேன். போய் அம்மாட்ட போய் கேளுப்போ. அம்மா, நாளைக்கு எங்கள் ஸ்கூலில் டிராயிங் காம்படிஷன் வைக்கிறாங்க. அதனால் எனக்கு என்விரான்மெண்ட் பற்றி ஒரு கான்செப்ட் சொல்லுங்கம்மா. நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு தெரியுதா இல்லையா? ஒன்று கை கால் வச்சு சும்மா இருக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கிறியா? இன்னும் பாத்திரம் வளர்க்கணும், துணி துவைக்கணும், சமைக்கணும். இப்போ தான் காய் நறுக்கிட்டு இருக்கிறேன். எப்போ செஞ்சு எப்போ முடிக்கிறது? உன் வேலை என்னமோ அதை போய் பாரு. எதாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். தயவு செஞ்சு கிளம்பு. ஹலோ, ஆமாங்க. அப்படிங்களா? சொல்லுங்க சார். அப்படிங்களா? வெரி குட், சூப்பர், ரொம்ப சந்தோஷங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். வரீங்களா? வரீங்களா? சொல்லு மாமா. தீட்சித்தோட ஸ்கூல் டீச்சர் ஃபோன் பண்ணாரு. என்ன விஷயமா? தீட்சித் ஸ்கூல்ல டிராயிங் காம்படிஷன்ல வின் பண்ணியிருக்கான். அப்படியா? ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருப்பான் போல இருக்கு. அவங்க ஸ்கூல் டீச்சர் சொன்னாரு. சந்தோஷம் மாமா. சாயந்தரம் அவன் வரும்போது விஷ் பண்றதுக்கு மறந்துட வேண்டாம். இது அப்படியே சஸ்பென்ஸா பண்ணுவோம். ஓகே மாமா, பண்ணிடலாம். தீக்ஷித். டேய் பாட்டி, நான் மெடல் வாங்கிட்டேன் பாட்டி. சந்தோஷம் கண்ணு, பரவாயில்ல, வாழ்த்துக்கள். எல்லாமே நல்லா இருக்குது. ஓகே, உன் திறமைக்கு நீ ரொம்ப நல்லா வருவ. போய் அப்பா அம்மாட்ட கொடுப்போம். என்னம்மா வந்தான், ஏதோ கையில கொண்டு போறான். இது பக்கத்து வீட்டுக்கு போன மாதிரி தெரியுது. என்ன விஷயம் தெரியலையே. தெரியலையே மாமா, என்னன்னு தெரியலையே. டாய் தீட்சித்து, என்ன இதை கொண்டு வந்த? மெடல்லாம் கொண்டு வந்திருக்க, சர்டிஃபிகேட்லாம் கொண்டு வந்திருக்கிற, பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கொண்டு போற. என்ன நாங்களாம் முக்கியமில்ல தெரியலையா? ஃபீஸ் கட்டுறது நாங்கள், சமைச்சு போடுறது நாங்கள். எவ்வளோ உனக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். எங்களோட ஃபீலிங்ஸ் உனக்கு புரியாத தீக்ஷி. உங்களுக்கு 1008 வேலை இருக்கும். உங்களுக்கு காய்கறி வெட்டுற வேலை இருக்கும். யார் என்னை ஊக்கப்படுத்துகிறாங்களோ, யார் என்னை பாராட்டுறாங்களோ அவங்ககிட்ட தான் நான் போய் காமிக்க முடியும். அந்த பாட்டி தான் என்னை ஊக்கப்படுத்துனாங்க. அதனால தான் அந்த பாட்டிக்கிட்ட போய் காமிச்சேன். சாரிடா தங்கம். சாரி தீச்சி. பாட்டி, இந்த ஸ்கூல்ல நாளைக்கு டிராயிங் காம்படிஷனு. அதனால சுற்றுச்சூழலை பற்றி சொல்ல சொன்னாங்க. நீங்கள் ஏதாச்சும் அதுக்கு ஒரு ஐடியா தரணும் பாட்டி. என்ன பத்தி? ஏதாச்சும் சுற்றுச்சூழலை பற்றி ஒரு ஐடியா தரணும். சுற்றுச்சூழலை பத்தியா? ஏன் அப்பா அம்மா சொல்லி தரலையா? பாட்டி கேட்க வேண்டியதானே நீ? கேட்டேன். அவங்க 1008 வேலை இருக்காங்க, காய்கறி வெட்டுற வேலை இருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்னா பரவாயில்ல, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். நம்ம தெருவுல இருந்து வெளியில போனீங்கன்னாவே இந்த ரோட்ல இருக்கிறது அது இதுன்னு பார்த்தனாவே உனக்கு எல்லாமே தெரியும். இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நிறைய கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. நீ பார்த்து உனக்கு என்ன புரியுதோ, உனக்கு என்ன வருதோ அதை நீ வர. அது வரைஞ்சினாவே உனக்கு நல்ல ஒரு பரிசு கிடைக்கும். நல்லபடியாக போயிட்டு